மணிப்பூர சக்ரா சோலார் ஃபிளெக்ஸ் எக்ஸாக்டா நேவலுக்கு பின்னாடி நம்ம உடம்போட சென்டர் பகுதியில் சிட்டுவேட் ஆயிருக்கு. ஹாட்டான சக்கராங்க, ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ ஃபயர் எலிமெண்ட் சக்ரா. இந்த எலிமெண்ட் ஆக்டிவேட் பண்றது மூலமா நம்ம ஆப்டமன் டைஜஷன் ப்ராசஸ், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைனோட என்ஹான்ஸ்மெண்ட், ஸ்டொமக், லிவர், கிட்னி, பேங்க்ரியாஸ் ஃபுல் பேலன்ஸை மணிப்பூரக்கா ஹேண்டில் பண்ணுது. ஜஸ்ட் ஆக்டிவேட் வித் மந்த்ராஸ், பீஜாஸ், முத்ராஸ், ஆசனா ஃப்ளோ. இன்னைக்கு அதை தான் பார்க்க போகிறோம். இந்த ஏரியாவில் இருக்கிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர், ஹெப்படைட்டிஸ், ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிசம், இன்டைஜஷன், அல்சர் ப்ராப்ளம், டயபெட்டிக், தொப்பை போடுறது, ஃபேட்டு டெபாசிட்ஸ், இதெல்லாம் டாக்ஸின்ஸ் பில்டப் ஆகிட்டே இருக்கும். ஸோ முக்கிய டாக்ஸின்ஸை ஃபுல் கன்சியூம் பண்ணுற ஏரியாவே நம்மளுடைய ஆப்டமன் தான். இந்த ஆப்டமனை ஃப்ரீ ஃப்ளோயிங்காக, எனர்ஜி ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி லெட்ஸ் ஸ்டார்ட் த ப்ராக்டிஸ். ஆக்டிவேட் மணிப்பூரா. எந்திரிச்ச நிலையில ஒரு சின்ன ஃப்ளோ. ஜஸ்ட் மூவ் யோர் பாடி, பிரீத் ஈஸி. கால் நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க. மூச்சு எடுத்துட்டே காலை ஒரு 2 அடிக்கு ஜஸ்ட் பிரிச்சு வைங்க. 2 இல்லை 3 அடிக்கு பிரிச்சு வச்சுக்கோங்க. உங்க வலது காலை திருப்பி 90 டிகிரி ஆங்கிள் கொடுங்க. கைகள் ரெண்டும் பக்கவாட்டில் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ட்விஸ்ட் மேக்ஸிமம். ஸோ ட்விஸ்ட் எடுக்கும் போது கரெக்டாக உங்கள் மணிப்பூரக்கா நல்லா ஸ்குவீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களோட அப்டமன் ஏரியா ஸ்குவீஸ் ஆரம்பிச்சிடும். நல்லா ட்விஸ்ட் எடுங்க. கையை மெதுவாக கீழே பிளேஸ் பண்ணுங்க. பேலன்ஸ், ஹேண்டில். மூச்சு எடுத்துட்டே அப்படியே மேலே போகணும். பரிவிருத திரிகோணாசனா. பேலன்ஸ், ஹோல்ட் இட் 5 நார்மல் பிரீத்திங். மூச்சு எடுத்துட்டே அப்படியே மேலே வாங்க. சப்போர்ட். உங்கள் பாடி தான் நம்மளுடைய ஃபுல் சப்போர்ட். மூச்சு எடுத்து விடுங்க. அப்படியே அடுத்த சைடு திருப்பி கால் ஃபுல்லாக 90 டிகிரி ஆங்கிளில் திருப்பி பாடி ஃபுல்லாக ட்விஸ்ட் கொடுங்க. திருப்புங்க. திருப்பு அப்படியே கீழே வைங்க கையை. ஸோ உங்களால் காலுக்கு பின்னாடி சைடு வைக்க முடியலனாலும் பரவாயில்ல, முன்னாடி சைடு வச்சு நல்லா ஷோல்டர் ஓப்பன் பண்ணி ஒரே நேர்கோட்டுக்கு கொண்டு வாங்க. மேலே பார்த்த மாதிரி தலை இருக்கட்டும். வயிறு நல்லா அமுக்கி இருக்கட்டும். கவனம் முழுக்க மணிப்பூரக்க மேலே இருக்கட்டும். Breathe easy and slowly balance and relax. மூச்சு எடுத்துட்டே வாங்க. Inhale, exhale. மூச்சு நிதானமான பிறகு அடுத்த ஃப்ளோ. மறுபடியும் ரைட் லெக்கை திருப்பிக்கிறீங்க. முட்டி நல்லா மடக்குங்க. லெஃப்ட் நீயை கீழே வைங்க. இடது கால் முட்டி கீழே வச்சு டோ ரிலாக்ஸ் பண்ணி கையை நல்லா மேலே தூக்கி ஆர்ச் பேக். பார்த்தீங்கன்னா உங்க அடி வயிற்றுல இருந்து ஸ்ட்ரெச் கிடைக்கும். அர்த்த சந்திராசனா. பிரீத் ஈஸி, ஸ்டே ஹியர். இந்த நிலையில ஒரு 5 பிரீதிங். மெதுவா ரிலாக்ஸ். டே காலை மாத்திக்கலாம். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஆர்ச் பேக். ரிலாக்ஸ். தண்டாசன் பொசிஷன்ல நிமிர்ந்து உட்கார ஆரம்பிங்க. மூச்சு எடுத்து விடுங்க. இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். சுவாசமும் உங்க உடம்பும் ரிலாக்ஸ் ஆன பிறகு அடுத்த ஆசனா நௌகாசனா. இப்ப இடுப்பு பகுதியில் உட்காந்துட்டு மெதுவா காலை ரெண்டும் உயர்த்தி உங்க கண்ணு பார்வைக்கு நேரா உங்க கால் நீண்ட மாதிரி இருக்கு. மெதுவா கை ரிலீஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. இது ஃபுல் ஆக்டிவேஷன் கோர் ஏரியால இருக்கும். இந்த கோரோட ஸ்ட்ரென்த்து, உங்களுடைய ஃபுல் லம்பார் ஏரியா, வயிறு, இதெல்லாம் சேர்ந்து தான் கோர் ஏரியா. இந்த மசில்ஸ் அண்ட் போன்ஸ் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நவாசனா இஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்ட்ரெச். பாருங்க, வயிறு நல்லா கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிக்கும். ஸ்ட்ரென்த்து நல்லா கெயின் ஆக ஆரம்பிக்கும். மூச்சு எடுத்துட்டே ஒரு 5 to 10 கவுண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் டீப்லி. நிமிர்ந்துட்டே வாங்க. ஸ்பைன் ஸ்ட்ரெயிட் ஆயிட்டே இருக்கணும். ஹேண்டில் திஸ் போஸ் ஈஸிலி. ஒரு போட் மாதிரி. ரிலாக்ஸ். அப்படியே திரும்பி அடுத்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா பிளாங்க் பொசிஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா கோர் ஏரியா தான் ஸ்டிமுலேஷன்.
கை ரெண்டும் தோள்பட்டை அளவுக்கு வச்சுக்கோங்க. நல்லா ஃபிங்கர்ஸ் விரிச்சுக்கோங்க, பேலன்ஸ் நல்லா கிடைக்கும். வெயிட்டை ஃபுல் ஹேண்ட்லேயும் ஃபிங்கர்ஸ்லையும் ஷிஃப்ட் பண்ணுங்கள். டோ டக் பண்ணிக்கோங்க, முட்டி மேலே தூக்குங்க. முன்னாடி பார்த்து ஹோல்ட் இட். ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் இந்த மூச்சை நிதானமாக எடுத்து ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ பிளாங்க் பொசிஷன் நம்மளுடைய ஸ்பைன் அலைன்மெண்ட்டுக்கும் நல்லது, கோர் ஸ்ட்ரென்தனிங் நல்லது. ஸோ அன்வான்ட் ஃபேட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை யூஸ் பண்ணுறதுக்கு பிளாங்க் பொசிஷன் இஸ் அ கிரேட் ஆப்ஷன். மூச்சு எடுத்து ஃப்ரீயாக விடுங்க. என்ஜாய் த போஸ். ரிலாக்ஸ் இன் சஷாங்காசனா. ஸோ உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் தோணும் போது ஃப்ரீயாக அந்த போஸ்டரை ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு திஸ் ரிலாக்ஸேஷன் இஸ் அ கிரேட்டஸ்ட் சாய்ஸ். மூச்சு எடுத்து விடுங்க. இன்ஹேல் டீப்லி, எக்ஸேல் அவுட் கம்ப்ளீட்லி. அது அடுத்த ரொம்ப முக்கியமான போஸ் பார்த்தீங்கன்னா தனுராசனா. வயிற்றுல படுத்துக்க போகிறோம். இப்போ கால் ரெண்டையும் மடக்கி உங்களோட கணுக்கால கைகளால் பிடிச்சிக்கோங்க. நெத்தி மூச்சை எடுத்து நெத்தி கீழே வைங்க. நல்லா மூச்சு விட்டுருங்க. இப்போ மறுபடியும் மூச்சை எடுத்தவாறு தலையை தூக்குங்க. தோள்பட்டையை நல்லா உயர்த்தி, கால்களையும் உயர்த்தி, வயிறில் எக்ஸாக்டாக உங்களோட ஆப்டமன் மசில்ஸை ஹேண்டில் பண்ணி தனுராசன் ஸ்ட்ரெச் எடுங்க. எவ்வளோ முடியுமோ காலை தூக்குங்க. இது உங்கள் லோ பேக்குக்கு மட்டும் இல்லாமல் ஹோல் ஸ்பைனை என்ஹான்ஸ் பண்ணுது. பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வயசாகிறத விட அதை ஃபஸ்ட்டே வந்து நம்மளுடைய ஸ்பைன் ஹெல்த் இது வந்து வயசாக ஆரம்பிச்சிருது, ஏஜிங் ஆரம்பிச்சிருது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தனுராசன் இஸ் அ கிரேட்டர் சாய்ஸ். இது பண்ணுறது மூலயமா வயிறும் நல்ல ப்ரெஷராக இருக்குங்களா, தரையில் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கோமா, கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியும் 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் ஹோல்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோன்னே 1 நிமிஷம் ஹோல்ட் பண்ணாதீங்க. 30 செகண்டு ட்ரை பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். இதனால் வயிறு நல்லா ஈஸியாக ஆரம்பிக்கும். இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு, அதாவது உங்கள் விசரல் ஆர்கன்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸ் நல்ல ஒரு மசாஜிங் எஃபெக்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் தனுராசன் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் முடித்தோன்னே நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேராக வந்து உட்காந்துக்கோங்க. இப்போதான் முக்கியம். ஆசனா பண்ண மட்டும் பத்தாது. ஆசனம் முடித்த பிறகு ஒரு சில மூச்சு பயிற்சியும் பிராணாயாம் முத்ரா பயன்படுத்தி நம்ம மனசையும் உடம்பையும் ஒருநிலைப்படுத்தணும். ஸோ இன்னைக்கு நம்ம மணிப்பூரக சக்கராவை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால மணிப்பூரக மேலே நம்ம கவனத்தை கொடுப்போம், தியானம் பண்ணுவோம். 1 pointed awareness on our மணிப்பூர சக்கரா. நேராக உட்காந்துக்கலாமா? எனி மெடிடேஷன், வஜ்ராசன், சுகாசன். ஸோ நான் இப்போ வந்து இந்த ஹீலை வந்து என்னுடைய மூலாதாரில் ப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி உட்காந்துக்கிறேன். ஈஸியாக இந்த பொசிஷனில் என்னோட பெல்விக் கிரவுண்டடாக இருக்குது, முட்டி கிரவுண்டடாக இருக்குது. மூச்சு எடுத்து விட முடியுது. இப்போ 2 கையும் நமஸ்கார முத்திரத்தில் இப்படி ஜாயின் பண்ணி என்னுடைய கட்டை விரலை மட்டும் இன்டர்லேஸ் பண்ணிக்கிறேன். 2 கையோட கட்டை விரலை இப்படி இன்டர்லேஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இந்த ஃபிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்த மாதிரி இருக்குது. தொப்புளுக்கு கரெக்டாக எக்ஸாக்ட் பொசிஷனை இப்படி ப்ளேஸ் பண்ணி கொஞ்சம் வயிறை உள்ள அழுத்தி இறுக்கம் பண்ணி, வயிற்றை இறுக்கம் பண்ணி மூச்சு எடுத்து விடுறேன். ஸோ மணிப்பூராவை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான முத்ரா இதில் ரம் அப்படிங்கிற ஒரு பீஜ மந்திராவை பயன்படுத்த போகிறோம் 7 முறை. ரா அப்படிங்கிற அந்த ரோலிங் சவுண்ட் கொடுக்கும்போது அந்த சவுண்ட் தொடங்குற இடம் பார்த்தீங்கன்னா சோலார் ஃப்ளெக்ஸ். வயிறில் ஒரு அந்த வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ண முடியும். ரம் 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 ரம்
முடிஞ்சோன்னு ஒரு சில வினாடிகள் உங்கள் கவனம் முழுக்க மணிப்பூரக்கு மேலே இருக்கணும். ஒன் பாயிண்டட் அவேர்னஸ். ரிலாக்ஸ் த முத்ரா. மெதுவாக கைகளை உங்கள் தொட மேலே முட்டி மேலே பிளேஸ் பண்ணிக்கோங்க. உள்ளங்கை மேல்முகமாக இருக்கட்டும். மூச்சு எடுத்து விடலாம். இந்த ரம் சவுண்டு ரம் ரம் ரம்னு ஃபாஸ்ட்டாக முடிக்காதீங்க. எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்டடாக கொண்டு போகிறீங்களோ அந்த வைப்ரேஷனோட அளவு, அந்த எனர்ஜி ஃப்ளோவை நீங்கள் அதிகமாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மூச்சோடைய கவனம், சுவாசம் எடுத்து விடும்போதுங்கிற அந்த ஆழமான ஒரு டைமிங் ஜோன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கவனம் ஈஸியாக மணிப்புரக்கால நிறுத்த முடியும். முக்கியம் இந்த 3 சக்கரங்கள் கீழேருந்து பார்த்தீங்கன்னா ரூட் சக்கரா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரக்கா, இது 3மே கரெக்ட் பேலன்ஸ் கொண்டு வந்துட்டாலே அதிகபட்ச வியாதியிலிருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். சரிங்களா? எல்லா பயிற்சியும் உடம்பு சார்ந்து இயற்கை சார்ந்து பண்ணக்கூடிய பயிற்சிகள் எப்பவுமே ப்ரிவென்ஷன். வந்த உடனே பண்றதுனால பலன் கண்டிப்பா இருக்கு, பண்றதுனாலே பலன் இருக்கத்தான் செய்யுது. தொடர்ந்து நம்மளோட சிந்தனை ஃபுல்லா சரியாகணும் ஒரு டிசையர்ல முயற்சி பண்ணும்போது நம்மளுக்கு நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அதுக்கு முன்னாடியே நம்ம உறுப்புகள் மேல கவனம் செலுத்தி அதுக்கான நல்ல சத்தம், நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனும் கொடுக்கும்போது, ஒர்க்கும் கொடுக்கணும், வேலையும் கொடுத்து ரிலாக்ஸேஷன் ஓய்வும் கொடுத்து நல்ல ஊட்டச்சத்தும் கொடுக்கும்போது அது எப்போவுமே அதோடைய டைம் ஜோன், ஸோ எந்த டைம் வரைக்கும் எக்ஸ்பீரி ஆகாமல் நம்மளால வச்சுக்க முடியுமோ அது வரைக்கும் சூப்பராக ஹேண்டில் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ கியூரிட்டிக்கும் பயன்படுத்துங்க. ஏன்னா சரியாகணும் தான் நம்ம நோக்கமே. எந்த வியாதி வந்தாலும் அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டே இருங்க. சரி பண்ணுறதான நோக்கம் இருந்துகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பாடி ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் வருஷந்தான் ஆகும். வராமல் பிற்காலத்தில் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக டாக்ஸின்ஸ் சேராமல் தடுத்துக்கலாம். ஸோ மணிப்புரக்கா வில் எலிமினேட் த டாக்ஸின்ஸ் ஃப்ரம் அவர் பாடி, enhance our body well-being. So enjoy with pointed awareness, one pointed ekagraham on Manipura solar flex.